இலக்கண பகுதி பார்த்துருக்கோம். என்ன சார், தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பகுதி. இது நம்ம 2 பேருக்கு இது பயன்படும். யாருக்கு அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு. பள்ளி மாணவர்கள்னா 10th வரலும் இருக்கிற அனைத்து மாணவர்களும் 10th +2 வரும் இருக்கிறவங்களுக்கு பயன்படும். அதுக்கு அடுத்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்ல, போட்டித் தேர்வு, அந்த போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி எழுதும் மாணவர்களுக்கு இது மிகவும் அவசியமாக இருக்கு. ஏன்னா தமிழ்ல 100 மார்க் சார். எத்தனை மார்க் சார்? 100 क्वेश्चन சார். 100 क्वेश्चनனா 150 மார்க் இருக்கு. எத்தனை மார்க் இருக்கு? 150 மார்க் இருக்கு. இந்த இலக்கண பகுதியை நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட அதுல ஒரு 30 to 40 அளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும். அதாவது 3ல ஒரு பகுதி இந்த இலக்கண. இந்த 150ல இந்த 100 क्वेश्चनல கிட்டத்தட்ட ஒரு 30 क्वेश्चन இலக்கணம் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? இப்ப அந்த இலக்கண பகுதியை அப்படியே ஒவ்வொன்றா நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். தினமும் இது போன்ற இந்த டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான இந்த இலக்கணம் படிக்கிறீங்க. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா டியூஷன், மாலை நேர டியூஷன் நடக்கும். அந்த டியூஷன்ல கலந்துக்காங்க. உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த இலக்கண பகுதி நிறைய தெரியல சார். உங்களுக்கு நிறைய டியூஷன் வந்தாங்க. டியூஷன் வரும் மாணவர்களுக்கு அது 10th படிக்கிறீங்க, +1 படிக்கிறீங்க, +2 படிக்கிறீங்க, 9th 8th எல்லாம் படிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கிராமர், இங்கிலீஷ்ல கிராமர் தெரியுது தெரியல, தமிழ் இலக்கணம் முழுசா தெரியும். ஒரு 4 லைன் எழுதி சொன்னாவே அதுல பல தப்புகள் இருக்கு. அதனால நாம தமிழை பிழையின்றி எழுத, பிழையின்றி உச்சரிக்க, பிழையின்றி படிக்க நமக்கு அவசியம். இந்த இலக்கணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இந்த அந்த பகுதியில இப்ப உரை, உயிரிழப்படை அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் பார்க்கிறோம். ரைட். இந்த உயிரிழப்படை என்றால் என்ன அப்படின்னா, இந்த பகுதியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டுகள்லாம் நிறைய இருப்பீங்க. தேவையில்லாம ரீல்ஸ், தேவையில்லாம இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு வாழ்க்கைக்கு உதவுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா 1 மார்க், ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்களுக்கு அந்தாண்ட கொடுக்கப்படும். ஒரு கொஸ்டின் சார், ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 500 மாணவர்களுக்கு முன்னாடி கொடுக்கப்படும். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு நாளா நம்ம அச்சீவ் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இதனால இந்த சேரை இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே. இப்ப இந்த உயிரிழப்படை என்றால் என்ன? அளபடை அப்படின்னாலே அளபடை, எடை அப்படின்னாலே ஒண்ணு கம்மியா இருக்கும். இப்ப ஒரு வாக்கியம் எடுத்தோம்னா அது முழுசா நம்ம நிறைவா, அது மன திருப்தி அளவுக்கு நம்ம அது இருக்கணும். அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இப்ப நம்ம ஏதாவது ஒரு பாட்டு பாடுவோம், அல்லது ஒரு செய்யுள் படிப்போம், அல்லது ஒரு வாக்கியத்தை எழுதுவோம். அதில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்ய, அந்த சென்டென்ஸே நல்லா இருந்தா கூட அது கொஞ்சம் ஏற்றி இறக்கி, நம்ம ஒரு சாதாரண ஒரு வாக்கியத்தை ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்தாருன்னா சும்மா மதம் அப்படி பேசிட்டு தான் பிடிக்காது. ஏத்த இறக்குமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டைலா கொண்டு போனாதான் பிடிக்கும். அது மாதிரிதான் இது அளபடை அப்படிங்கிறது. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் எடுத்து அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். உயிரெழுத்துக்களாகிய நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும்.
அவ்வாறு அளவெடுக்கும் போது அந்த நெட்டெழுத்துடைய குற்றெழுத்துக்கள் அதில் அருகில் வரும். அதுதான் இப்ப நாம அங்க பார்க்கிறோம். சரி, ரைட். இப்ப பாருங்க, ஐக்கு இப்ப பாருங்க, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஓ ஓ ஔ ஊ இருக்கு. ஏன்னா பாருங்க, இந்த நெட்டெழுத்து எதிரியா நெட்டெழுத்துனா நெட்டெழுத்து நமக்கு 7 நெட்டெழுத்துகள் வந்து 7, குற்றெழுத்துகள் 5. நெட்டெழுத்துக்கள் 7, குற்றெழுத்துக்கள் 5. என்னது அ ஆ இ ஈ உ நம்ம பாட்டு எழுத்து இருக்குல்ல, அதுல நெட்டெழுத்துக்கள் 7, குற்றெழுத்துக்கள் 5. எதிரியா நெட்டெழுத்து பாருங்க, இதான் நெட்டெழுத்து ஆ இ உ ஏ ஓ ஔ அப்புறம் ஐ. இதுதான் நெட்டெழுத்து. இதே குற்றெழுத்து எதுன்னு பார்த்தா ஆ இ உ ஏ ஓ உ. இதுதான் குற்றெழுத்து. இந்த உயிரிழப்படையில சொல்றது புரியுதா சார்? சொல்றது புரியலன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். ரைட். இப்ப குற்றெழுத்துக்கள் வந்து இந்த நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்கும் போது இந்த குற்றெழுத்துக்கள் அது பக்கத்திலேயே வரும். இந்த வர்ற இந்த எக்ஸாம்பிள்ல நாம பார்த்துருவோம், இந்த பாடப்பகுதியில் பார்த்துருவோம். பாருங்க, உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் பாருங்க, 3 வகைப்படும் சார். இது உயிரிழப்படை 3 வகைப்படும். இது என்னன்னா செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. செய்யுளிசை இசை நிறை அளபடை அல்லது இன்னிசை அளபடை. இரண்டாவது இன்னிசை அளபடை. மூணாவது சொல்லிசை அளபடை. இந்த உயிரிழப்படை 3 வகைப்படும். உயிரிழப்படை 3 வகைப்படும். என்னது செய்யுளிசை அளபடை அல்லது இதுக்கு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட்க்கு 2 இருக்கு, செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இரண்டாவது இன்னிசை அளபடை, மூணாவது சொல்லிசை அளபடை. இப்ப உயிரிழப்படை எத்தனைன்னா உயிரிழப்படைக்கு இதுக்கு மாத்திரம் 3. என்ன சார் மாத்திரை டேப்லெட்ல சொல்றீங்க? ஆமா, எல்லாத்துக்கும் டேப்லெட் தான் நாமளே ஓடிட்டு இருக்கோம். நம்ம பொழப்பா அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இங்கேயும் நம்ம தமிழ் எழுத்துக்களுக்கு மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. மாத்திரை அப்படின்னா அந்த எழுத்து உச்சரிப்புடைய அந்த கால அளவு, அந்த டைம், அதுதான் மாத்திரைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்ப இந்த உயிரிழப்படையில 3 மாத்திரை அளவு அந்த சவுண்ட் வரணுமா? ரைட். இது வந்து ஈரிசை சீராக வரும். என்ன சார் ஈரிசைங்கிறீங்க? இதெல்லாம் சொல்றேன். ஈரிசைனா அந்த சொல்லு வந்து 2ஆக பிரிக்கக்கூடிய, 3ஆ பிரிக்கக்கூடிய. அது பிரிச்சாலும் பொருள் வரணும்ல. ஒரு சொல்லை 2ஆக பிரித்தாலும் பொருள் வரணும். அதுதான் ஈரிசை. இது வந்து 2 ஈரசையாக தான் வரும். பாருங்க, செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது என்னதுங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம செய்யுளிசை அளபடையை இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். இந்த உயிரிழப்படை 3 வகைப்படும். அந்த 3 வகைப்படியில இந்த செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை ஆகிய இந்த 1 எடுத்து பார்க்கிறோம். இந்த உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இதுல பாருங்க என்ன சொல்றாங்க, செய்யுளில் ஓசை குறையும் இடத்து. ஒரு செய்யுள்ல ஓசை வந்து குறைஞ்சு போச்சுன்னா குறையும் இடத்து அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள்
நான் சொன்னல 7 உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். இந்த செய்யுள்ல வந்து செய்யுள் இயற்றும் போது அந்த செய்யுள்ல வந்து சரியான சவுண்ட் வரல, அது நல்லா இல்ல, நான் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சுன்னா ஒரு புலவர்கள் எல்லாம் இயற்றும் போது ஒரு சில ஏதோ ஒரு மூட்ல அவங்க எழுதிடுவாங்க. அதுல யார், அதாவது இந்த நக்கீரன் ஒரு படத்துல திருவிளையாடல்ல நக்கீரன் வந்து நாகேஷ் வந்து அந்த 1000 பொற்காசுகள் சொல்லிட்டு அந்த சிவாஜி ஒரு செய்தியை இயற்றி கொண்டு வந்து கொடுத்துருவார் அல்லவா. நாகேஷ் வந்து தூக்கியோட 1000 பொற்காசுகள் சொல்லும் போது இந்த நக்கீரர் வந்து அது அந்த பாட்டில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார்ல. அது மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஓசையில் இந்த செய்யுளில் ஓசை குறையும் இடத்து அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். ஓகேவா? இது சொல்லின் முதல் இடை கடை. இது வந்து சொல்லுடைய முதல் பகுதி, இடைப்பகுதி, கடைப்பகுதி என மூவிடங்களிலும் வரும். அளவெடுக்குன்னா வரும் அர்த்தம். இவை 2 சீர்கள்ல தான் இருக்கும். இது வந்து 2 சீர்கள்ல தான் இருக்கும். 2 சீர்னா ஒரு வார்த்தை வந்து 2ஆவதா பிரிக்க முடியும். பாருங்க, கேடா வழிவந்த கேண்மையார் கேண்மை திருக்குறள் இது. கேடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. என்ன சார் இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, இப்ப நீண்ட காலமாக ஒரு நட்பில் இருப்பவர்கள் 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்கிறோம். அந்த நீண்ட கால ஒரு நட்புல நல்லா இருக்கிறீங்க. அது மாதிரி நட்பில் இருந்தவர்கள் அந்த நட்பை விட்டு விலகக்கூடாது. அப்படி அந்த நட்பில் அவர்களோட அந்த தொடர்பை நீங்கள் விரும்பி வேண்டும்னு அவங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எப்பயுமே உங்களை விட மாட்டாங்க. அவங்க அந்த நட்பை முடித்தாலும் கூட, அந்த நட்பை விட்டுட்டாலும் கூட, நாம அவங்களுடைய அந்த அதான் செய்நன்றி உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி வரவுக்குன்னு ஒரு இது இல்லை, ஒரு பொருள் இருக்கு இல்ல. நாம நமக்கு ஏதாவது மற்றவர்கள் உதவி செய்திருந்தால் அந்த உதவியை நம்ம காலமும் மறக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த உதவி அவங்க செய்யல அப்படின்னா நமக்கு அந்த டைம்ல நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம். அதனால நம்ம எப்படி அவங்களுக்கு கடைசி வரணும், ஒரு நட்பை பாராட்டி அந்த உதவிக்கு நன்றிகரம் செய்யணுமோ அது மாதிரி ரொம்ப நாள் நாம ஒரு நட்பில் இருந்தவர்கள் அந்த நட்பை விடக்கூடாது. அவ்வாறு விட்டாலும் அவ்வாறு அந்த நட்பை பேணி காத்தால் வேண்டாம் அப்படிங்கிறது கூட, அந்த நட்பை வேண்டாம் என்று சென்றவர் கூட நம் கூட அந்த நட்பை நாடி வருவார்கள் அப்படின்னா இந்த செல்லுக்கு இதுக்கு அர்த்தம். ரைட். இப்ப நம்ம இதுக்கு இலக்கண பகுதிக்கு வந்துடுவோம். கேடா கேடா அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இதுதான் பாக்குறேன். கே இது வந்து ஈரசை சீர்ல வரும்னு சொன்னா 2 அசை. பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்து போடுறேன். கே பிளஸ் கா. இந்த காவை பிரிச்சா, இங்க இருக்கிற காவை பிரிச்சா இட்டு பிளஸ் ஆ. இந்த உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியுது இல்ல, உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் எது, மெய் எழுத்துக்கள் எது, உயிர்மெய் எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா அப்பப்ப உங்களுக்கு நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சில டைம்ல நம்ம குழம்பி போயிடுவோம். ரைட். இப்ப இந்த டாவை பிரிச்சோம்னா இட்டு பிளஸ் ஆதான் இந்த டா. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னது, இது வந்து எங்க வந்திருக்கு, இறுதியில வந்திருக்கு. கேடா இறுதியில வந்திருக்கா. ரைட். அது விடா. பாருங்க, இங்க விடா இருக்கா, விடா இட்டு பிளஸ் ஆ.
விடா ஆர் இது வந்து நடுப்பகுதி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இது வந்து மொழி முதல்ல வந்திருக்கு. இது இப்ப இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா இந்த உயிரிழப்படையில செய்யுளிசை எடப்படை பார்க்கிறோம். ஒரு செய்யுளில் ஓசை குறையும் இடத்து அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுக்கும். அந்த நெட்டெழுத்துக்கள் தான் இது ஆ இ உ ஏ ஓ ஔ அப்புறம் ஐ. அளவெடுக்கும் போது அதனுடைய இனமான குற்றெழுத்துக்கள் அருகில் அளவெடுக்கும். அதுதான் இங்க வந்திருக்கு பாருங்க. இங்க ஆ வந்திருக்கா, இந்த ஆவுக்கு பக்கத்துல இந்த இடத்துல இட்டு பிளஸ் ஆ, இங்க பக்கத்துல ஆ வந்திருக்கா. அது முதலிலும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வரும். ஓகேவா? புரியுதா? இது மாதிரி தாங்க. இப்ப இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற அச்சயா டிஎன்பிஎஸ்சி அகாடமி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற காணொலிகள் மறுபடியும் உங்களுக்கு வரும். பள்ளி மாணவர்கள் யாராவது டியூஷனுக்கு வர விரும்பினாலும் இங்க டியூஷன் மாலை நேர டியூஷன்கள் நடைபெறும். ஓகேவா? தேங்க்யூ.